இன்னைக்கு எபிசோட்ல ஜனனி ரேணுகா மற்றும் நந்தினியின் நிலைமையை நினைத்து கவலையில் இருக்க ரேணுகா ஃபோன் செய்து சொன்ன விஷயம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. குணசேகரன் தரப்பினர் ஏதோ பெரிய சதித்திட்டம் தீட்டுவதாகவும் விசாலாட்சி அம்மாவை அருவாளை காட்டி மிரட்டி அறைக்குள் பூட்டி வைத்திருப்பதாகவும் சொன்னது ஜனனியை நிலைகுலைய வைத்தது. அமுதா தன் குடிகார கணவன் குழந்தையை பள்ளிக்கு அனுப்பாமல் பணம் கேட்டு மிரட்டுவதாக சொல்லி 5000 ரூபாய் கடன் கேட்டார். ஜனனி பணம் தர மறுத்து போலீஸ் போக சொன்னதும் பெண்கள் ஏன் இப்படி பயப்படுகிறார்கள் என தர்ஷினி கேட்க, அது பயமில்லை, குடும்பத்துக்காக பொறுத்துப் போகும் குணம் என பார்கவி விளக்கினாள். குணசேகரன் வீட்டில் நந்தினி தன் மகள் தாராவை பார்க்க வேண்டும் என கதிருடன் சண்டை போட்ட காட்சி படு பயங்கரம். சொத்துக்காகத்தான் இதெல்லாம் செய்கிறீர்கள் என்றால் சட்டப்படி மனைவிக்கும் அதில் பங்கு உண்டு என ரேணுகா, கதிர் மற்றும் ஞானத்தை பார்த்து ஆவேசமாக பொங்கியது அவங்க முகத்திரையை கிழிச்சது. கதிர் கதவை திறந்ததும் தாரா ஓடி வந்து அம்மாவை கட்டிப்பிடித்து அழுது என்னை விட்டுட்டு போகாதே என கெஞ்சினது கல் நெஞ்சையும் கரைய வைக்கும். கோர்ட் மூலம் விவாகரத்து பெற்று சட்டப்படி என்னை மீட்கும் வரை இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் என தாரா எடுத்த முடிவு கதிருக்கு செம பதிலடி. திடீரென வக்கீல் போன் செய்து குணசேகரனின் குண்டாஸ் சட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாகவும் நாளை அவர் ஜாமீனில் வெளிவரப்போவதாகவும் சொன்ன செய்தி பெரிய அதிர்ச்சியை கிளப்பியது. இந்த செய்தியை கேட்டு கதிர், ஞானம் உள்ளிட்ட ஆண்கள் ஆட்டம் போட, ரேணுகா இதை ஜனனிக்கு சொல்லும்போது பெரிய பூகம்பமே வெடிக்கப் போவது புரிந்தது. ரேணுகா சொன்னதை கேட்டு பதறிப்போன ஜனனி உடனடியாக கொற்றவை மேடமை தொடர்பு கொண்டு விசாரித்தாள். அவரும் குணசேகரன் வெளியே வர வாய்ப்பு இருப்பதாகவும் இனிமேல் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் எச்சரித்தது. ஜனனிக்கு வரப்போகும் ஆபத்தை முன்கூட்டியே உணர்த்தியது போலிருந்தது. கடைசியில் அமுதாவின் குடிகார கணவன் வந்து ரகளை செய்து என் பொண்டாட்டியை ஒளித்து வைத்திருக்கிறாயா என அசிங்கப்படுத்தினான். குணசேகரன் வருகை ஒரு பக்கம், இந்த குடிகாரன் தொல்லை மறுபக்கம் என ஜனனி எப்படி சமாளிக்க போறா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.